வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 4க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கல்வி கற்றவருக்கு அழகு தருவது எதுவென்று குமரகுருபரர் கூறுகிறார்? கல்வி. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் என துவங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது? நீதிநெறி விளக்கம். குமரகுருபரரின் நூல்கள்: கந்தர் கலிவெண்பா, கைலைக் கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை. குமரகுருபரரால் இயற்றப்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள் எவை? மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல் எது? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்த என்ற பாடல் இடம்பெறும் நூல் நாலடியார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்ற உயரிய வரிகளை இயற்றியவர் ஆலங்குடி சோமு. ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது எதற்கு வேலை கொடுக்க வேண்டுமென ஆலங்குடி சோமு கூறுகிறார்? அறிவிற்கு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் எதற்கு வழிவிட வேண்டுமென்கிறார் ஆலங்குடி சோமு? அன்பிற்கு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் டேஸ் என்கிறார் ஆலங்குடி சோமு. மாணிக்க கோயில். ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் சிவகங்கை. திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு பெற்ற விருது எது? கலைமாமணி. அறியாமையை நீக்க அறிவை விளக்குவது எது? கல்வி. டேஸ் வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு என்கிறார் திருவிக. தாய்மொழி. தாய்மொழியை கொண்டு பிறப்பது என திருவிக எதனை குறிப்பிடுகிறார்? தாய்நாடு. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மைகளை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று சொன்னவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் வகித்த பதவி எது? ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். இயற்கை ஓவியமென திருவிக கூறும் நூல் பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்களம் என திருவிக கூறும் நூல் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை யுரையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்றவர் யார்? குலோத்துங்கன். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது டேஸ் என்னும் அறிவுக்கலை என்று திருவிக கூறுகிறார்? அறிவியல். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது என்பர். கொழுக்கொம்பு போன்றது. டேஸ் நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும் என்கிறார் திருவிக. நாடகத்துக்கு திருவிக எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தமிழ் தென்றல். திருவி கல்யாண சுந்தரனார் இயற்றிய நூல்கள்: மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், தமிழ்ச்சோலை, முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? தொழிலில் நுழைவதற்கு. கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி. புறவுலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது? அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம் ஆகும்? காவிய இன்பம். அன்புடைமை ஆன்ற
குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் டேஸ் என்னும் வழக்கு, பண்புடைமை என்னும் வழக்கு. ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் பொருள் என்ன? சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பது பொருள். ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற நூலை இயற்றியவர் பி.ச. குப்புசாமி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை இயற்றியவர் பி.ச. குப்புசாமி. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்பது யாருடைய படைப்பு? பி.ச. குப்புசாமியோடது தான். பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஸ் என்பர், வேற்றுமை என்பர். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதனை எவ்வாறு அழைப்பர்? சொல்லுருபுகள். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். உருபுகள் இல்லாத வேற்றுமை முதலாம் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6 இருக்கு. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை எவ்வாறு விளக்குவர்? வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது டேஸ் ஆகும். முதலாம் வேற்றுமை. முதல் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமை பார்த்திங்கன்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. பாவை வந்தால் என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் எதுவாக மாறிவிடுகிறது? செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. செயப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருட்களில் வரும்? 6 வகையான பொருட்களில் வரும். மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. கருவிப்பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் எவை? ஆள், ஆண். கருவிப்பொருள் எத்தனை வகைப்படும்? 2. முதற்கருவி, துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஆண் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு பெரும்பாலும் டேஸ் வழக்கில் இடம்பெறும், செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எந்தெந்த மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும்? ஒடு, ஓடு. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை போன்ற பொருட்களில் வரும் வேற்றுமை யாது? நான்காம் வேற்றுமை கு. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக டேஸ் என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஆக, நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும் வேற்றுமை உருபுகள் எவை? இன், இல். உரிமை பொருளை கிழமை பொருள் என்பர். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை யாது? ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உருபுகள் அது, ஆது, ஆ. இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத ஆறாம் வேற்றுமை உருபு எது? ஆது, ஆ. ஏழாம் வேற்றுமை உருபுகள் எவை? கண், மேல், கால், கீழ், இடம், இல். எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விழி வேற்றுமை. பின்வரும் எந்த உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு? இல். இல் என்ற சொல் நீங்கள் பொருளில் வந்தால் டேஸ் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. இல் என்ற சொல் இடப்பொருளில் வந்தால் டேஸ் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது? ஆக்கல் பொருளை குறிக்கிறது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.